வணக்கம் நண்பர்களே. 23 வயதில் ஒரு இளைஞன் ஒரு படத்தை எழுதி இயக்கி அதில் நாயகனாக நடித்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கார். அந்த இளைஞனின் பெயர் கென் கருணாஸ். நடிகர் கருணாஸுடைய மகன். இதற்கு முன்பு அசுரன் மற்றும் விடுதலை 2 அந்த படங்களின் முக்கியமான பாத்திரங்களில் நடித்தவர். தனுஷ் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றியவர். ஒரு தரமான ஒரு படைப்பாளி உருவாகிறார் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான முத்திரையை முதல் படத்திலேயே ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு நம்ம முதலில் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக சினிமாவோட ஒரு நடிகரின் மகனோ மகளோ அதே துறையில் நடிக்கவோ படம் இயக்கவோ அவங்க நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏளனமாக பார்ப்பாங்க. நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னன்னா அவங்க அப்பா அல்லது அவங்களுடைய அம்மா அந்த துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த துறையில் கால் பதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். அவ்வளோதான், வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பில் ஜெயிக்கிறதுக்கு அவனுடைய திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரே படத்தோடு தூக்கி போட்டுருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அது காலகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கென் கருணாஸனுடைய அந்த படைப்பு, அந்த திறன் உண்மையிலேயே வியக்க வைக்குது. இந்த பையன் தான் பண்ணானா? உண்மையிலேயே இந்த எழுத்து, இந்த படத்தை எழுதியது இந்த பையன் தானா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த கென் கருணாஸனுடைய அந்த நடவடிக்கை, அவர் பேசுகிற விதம், அணுகுமுறை, ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்ப வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தரமான வளர்ப்புடா இந்த பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி கென் கருணாஸனுடைய இந்த படத்தை எடுத்திருக்கிற விதம் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இது ஒரு விடலை பையனுடைய பள்ளி பருவத்து காதல் மற்றும் அவனது படிப்பு தொடர்பான ஒரு கதை. இது ரொம்ப எளிமையான, ரொம்ப சாதாரணமான கதை தான். நம்ம ஏற்கனவே பார்க்காத கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே இதே ஜானரில் பல படங்கள் பார்த்துட்டோம். காதல் கொண்டேன் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னத துள்ளுவத இளமை பார்த்துருக்கோம், தனுஷோட 3 அந்த படத்தை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி சாயல் கொண்ட ஒரு படம். அது குறிப்பாக அந்த 3 அந்த 3 படம் இருக்க, அதனுடைய சாயல் கொஞ்சம் வலுவாகவே இருக்குது அந்த படத்தில். ஆனால் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான அப்ரோச்சு, ரொம்ப கண்ணியமான ஒரு படமாக்கல். அந்த பாத்திரங்களை சித்தரிச்ச விதம் அவ்வளோ கண்ணியமாக இருக்குது. அது குறிப்பாக பெண் பிள்ளைகளை அவ்வளோ டீசெண்டாக காமிச்சிருக்காரு கென் கருணாஸ். உண்மையில் அதற்கெல்லாம் அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் +2 படிக்கிற ஒரு பையன். அந்த +2 படிக்கிற பையனுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்குன்னா, படிக்கிறது இல்லை, கூட படிக்கிற பெண்களை அவங்க கூட ஜாலியாக இருக்கிறது அல்லது அவங்க கூட அவங்கள காதலிக்கிறது. அதில் ஒரு பெண்ணே இல்லை. ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு உணர்வு வர அந்த பொண்ணை காதலிக்கணும்னு தோணும். அடுத்த பெண்ணை பார்க்கும்போது இவளை விட்டுட்டு அவளை அடுத்த பொண்ணை அப்படி மலருக்கு மலர் தாவுகிற அந்த வண்டின் மணலை கொண்ட ஒரு டீனேஜ் பருவம் அது இல்லையா? அந்த பருவத்தில் இருக்கிற உணர்வுகள் அந்த பையன் எப்படி பின்னால் அதாவது சில அந்த +2 முடியறதுக்குள்ளேயே எப்படி ஒரு பொறுப்பான மாணவனா மாறுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஒவ்வொரு அந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய அந்த பெற்றோர்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு இந்த படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப செம்மையாக எழுதியிருக்காப்புல கென் கருணாஸ். அதில் நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் தான் முதன்மை. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, அளவாக நடிச்சிருக்காரு. இந்த இடத்துல அவன் மிகையா பண்ணிட்டானே, எரிச்சல் விட்டுறானே அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் முதல் பாதி நிச்சயமாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு 40-50களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஆனாலும் அது ப்ராக்டிக்கலாக இருக்கிற அந்த காட்சிகள் தான். ஒரு +2 படிக்கிற பசங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் பெண்களிடம் நடந்துக்குவாங்க, அதாவது கூட படிக்கிற பெண்கள்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க, பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மோதும், ஒரு பெண்ணை மையப்படுத்தி எப்படியெல்லாம் மோதல் வரும், இந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப இயல்பாக அவங்க பள்ளியில் இந்த மாதிரி பள்ளி இறுதியாண்டு படிக்கும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே இப்படி ஒரு இழை ஓடும் உள்ளுக்குள்ள. அவங்க அப்பாவுக்கு எப்படி இந்த படத்தில் வர்றாங்க, கென்னோட அப்பாவுக்கு எப்படி
ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த மாதிரி பலருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நினைவுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான முதல் பாதி. இரண்டாம் பாதி பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலாக வந்து மாற்றிருக்காப்புல. அவ்வளவு பொறுப்பான காட்சிகள். ஒவ்வொன்றும் பார்க்குற பசங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மாதிரி மனநிலையில் உள்ள பசங்க மெல்ல மெல்ல வந்து தங்களை மாற்றிக்கொள்ள அவங்க முற்படுவாங்க. அப்படி ஒரு போர்ட்ரேயல் அந்த ரெண்டாவது பாதியில் இருக்கு. அதில் தேவதர்ஷினி அப்புறம் அந்த சுராஜ் வெஞ்சனம்பூடி மலையாள நடிகர், இவங்க 2 பேர் தான் கென்னோட அப்பா அம்மாவாக வராங்க படத்தில். மிகச்சிறந்த நடிப்பு, உண்மையாகவே வந்து மிக இல்லாத சிறந்த நடிப்பு 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அவங்க தேவதர்ஷினி வந்து மிகச்சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து 3 கதாநாயகிகள். ஒன்று இந்த சிறைப்படுதல் நடித்தாங்களே அந்த பெண், இன்னும் 2 கதாநாயகிகள், மீனாட்சி தினேசன் ஒன்று, இன்னொரு பொண்ணு. 3 பேருமே வந்து அளவாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களை எந்த காட்சியிலுமே வந்து இழிவுபடுத்தலை. ஒரு கதாநாயகின்னா வந்து செய்கிற அந்த சேட்டைத்தனம் அல்லது லூஸ் மாதிரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் +2 படிக்கிற பொண்ணே எப்படி வந்து டீசெண்டாக காட்ட முடியுமோ அப்படி பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடித்த கதாபாத்திரம் நளினியினுடைய அந்த பிரின்சிபல் வேடம். அவங்க இது வரைக்கும் அதை இந்த கதாநாயகியா அவங்க அந்த கதாநாயகிலேருந்து அடுத்த கட்டமாக மூவ் பண்ண பிறகு அது அந்த மாமியார் இந்த மாதிரி காமெடி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு வந்து ரொம்ப எரிச்சல் விட்டுற மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒரே மாதிரி அந்த முகசுழிப்பு, சேட்டை அல்லது ஒரு இது குரலை வந்து பேச மாடுலேஷன் இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. ஆனால் இந்த படத்தில் தான் வேற ஒரு நளினியை பார்க்குறோம். 100% அப்படியே வந்து ஒரு இதுவரைக்கும் நம்ம பார்த்துடாத ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி தான் வந்து பல பள்ளிகளில் முதல்வர்கள், பள்ளியினுடைய ஹெட்மாஸ்டரோ முதல்வரோ இப்படி இருக்கிறத வந்து பார்க்குறோம். எனக்கு இந்த படத்தில் அந்த பள்ளியில் அந்த ஆசிரியர்கள், இந்த நண்பர்கள், அந்த மாணவர் அந்த நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த அவங்க நடந்துக்கிற விதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப இதமா இருக்கு பார்க்கறதுக்கு. அடடா எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, இப்படித்தான் இருக்கணும். அந்த வில்லனிக் அப்படின்றதெல்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா அதே நேரம் வந்து நம்புற மாதிரி வந்து அந்த காட்சியில அமைச்சிருந்தாரு. படத்துல ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. விக்கி ஒளிப்பதிவாளர். அதிலும் அந்த பள்ளிக்கூட பின்னணியில அந்த மழை காட்சி, அங்கே அந்த கதாநாயகனும் கதாநாயகி பேசிக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து பார்க்க அந்த 80களில் நம்ம பார்த்த பன்னீர் புஷ்பங்கள் மாதிரி படங்களையெல்லாம் நினைவுபடுத்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ். அவர் ஒரு பக்கம் வந்து அவர் ப்ளஸ் பாயிண்ட்னா கூட இந்த கிளைமேக்ஸு அது முக்கியமான காட்சிகள்லாம் வந்து அவருடைய இசை வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குது. வசனம் கூட காதில் விடல, பாடல்களும் காதில் விடல. அது சவுண்டு பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக அது கவனிக்க வேண்டிய விஷயம் அது. இந்த படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறையில்லாத ஒரு படைப்புங்கிறது எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக குறை இருக்கும். சின்ன சின்ன குறைகள் தான். அதெல்லாம் வந்து பெரிதிப்படுத்தி இந்த படத்தை வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத குறைகள் அதெல்லாம். அதனால் அதையெல்லாம் வந்து நம்ம பேசவே தேவையில்லை. நமக்கெல்லாம் என்னென்னா ஆச்சரியமே, இந்த ஏஜில் இவ்வளோ மெச்சூர்டாக ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணி அதில் வந்து தன்னால் வெற்றிகரமாக நடித்து அந்த பார்வையாளர்களை ஏற்றுக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் நிரூபிக்கிறான்ல. உண்மையிலே அந்த இளைஞன் வந்து நம்பிக்கைக்குரியவனாக காட்சி தரான். தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய சிக்ஸர் அடித்து, அதாவது வெற்றிக்கான அந்த கடைசி பால் தோனி ஸ்டைலில் ஒரு சிக்ஸர் அடித்து அந்த கென் கருணாஸ் வந்து ஒரு நல்ல படைப்பாளியாக வருவதற்கான அத்தனை அம்சங்களோடு நிற்கிறான். அப்படிங்கிறது தான் வந்து மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. நிச்சயமாக அந்த மாணவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தோடு போய் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு படம் இது.